அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் வேற கரெக்டாக இந்த நேரம்னு பார்த்து ஒரு பேட்டி கொடுத்து அண்ணாமலை வந்து ரொம்ப வேகமாக செயல்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி வைக்க அந்த ஒரு வரியை எடுத்து அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய விவாதமாக போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழக பாஜகவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிராமணர்கள் எல்லாம் இன்னைக்கு அண்ணாமலைக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படின்னு அது ஒரு பக்கம் நெரேட்டிவ் போயிட்டே இருக்கு. அதை வந்து நிறைய பேர் நம்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா இந்த கல்யாணராமன், கிஷோர் கே சுவாமி, அதுக்கப்புறம் ஆடிட்டர் குருமூர்த்தி இவங்க எல்லாருமே வந்து பிராமணர்கள் அப்படிங்கிறதுனால அவங்கள காமிச்சு பார்த்தீங்களா இந்த பிராமண லாபி தான் இவருக்கு காரணம் அப்படின்னு வந்து ஒரு கட்டுக்கதையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை அப்படி கிடையாது. பாஜகவை ஆதரிக்கக்கூடிய 99% பிராமணர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. அதை என்னால் ப்ரூவ் பண்ணவே முடியும். ஆனால் அந்த இடத்துலையும் வந்து ஒரு சாதி அரசியலை புகுத்துறாங்க. ஏற்கனவே குழம்பி இருக்கிற குட்டையில் மேலும் குழப்பத்தை திணிக்கும் விதமாக இப்படி ஒரு நெரேட்டிவும் தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கு. அப்போ இதையெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது தமிழக பாஜகவில் என்னதாங்க நடக்குது, இந்த கட்சியோட எதிர்காலம் தான் என்னங்க அப்படிங்கிற கேள்வி வராமல் இல்லை.